வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம போன வீக் வந்து ஒரு வீக்லி பிக்ஸ் கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோம். என்டிபிசி, இண்டல், இந்துஸ்தான் ஜிங்க், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் 437 440 வரைக்கும் மூலம் கொடுத்துட்டு க்ளோவாக இருக்குது. ஐஓசி வந்து அல்டிமேட் 105 வரைக்கும் போயிருந்து, இண்டல் ப்ரோட்டோ வந்து 280 லெவல் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தது. ஸோ நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த வாரத்துக்காண்டி பிக்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் ஃபார் தி நெக்ஸ்ட் வீக் வந்து PHILLIPS. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீ வாங்கலாம். GODFREY கோத்ரேஜ்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்டாக் பேசிக்கலி வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு சப்போர்ட் ரீஜனில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சப்ளை ரீஜனில் இருக்குது. இந்த சப்போர்ட் நிறைய மல்டிபிள் டைம்ஸ் இதாகிட்டு ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இது மொமெண்டம் பிக். ரெண்டாவது பாஸ்ட் ஃபியூ டேஸாக ஒரே லெவலில் பிரேக் அவுட் காண்டி வெயிட் பண்ணுது. ஸோ வெயிட் ஃபார் தி பிரேக் அவுட். ஒரு லெவல், இந்த லெவல் க்ராஸ் ஆகிற மாதிரி ஒரு நாள் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். பொசிஷனல் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டே வால்யூமும் பார்க்கலாம், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லி டார்கெட் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா 925 டு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 925 தான் கொடுக்குறேன். ஸோ நல்ல ஒரு மூவ் இருக்க போகுது. ஸோ சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் தான். ஒரு சப்போர்ட்லேருந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. சப்போர்ட்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுது. ஸோ அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஒரே பாயிண்டில் இருந்திருக்கு. ஸோ ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்காண்டி நிறையா சான்சஸ் ப்ராபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே PHILLIPSை வாங்க சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பிரிட்டானியா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் திருப்பியும் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ அப் ஒரு டவுன் திருப்பியும் அதே பாயிண்ட்லேருந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு அப்போ ஆகுது. எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ்லாம் இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரைட் டைம் டு பை. ஸோ உங்கள் ஐஎஸ் டார்கெட் வந்து 3800. இஃப் யூ இந்த வீக் குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வீக். பட் இது வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணோம். இந்த வீக்கோட டார்கெட் 300 பாயிண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். 3750 வரைக்கும் வரும் சொல்லிட்டு கரண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வாங்கலாம். 3500 ரவுண்ட் லெவலில் க்ராஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்கள் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 3640 வச்சுக்கோங்க. இந்த டார்கெட் 640 ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டார்கெட். ஸோ வந்து இது ஒரு நல்ல பிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு. எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ் உங்களுக்கே தெரியும், ஐடிசிலேருந்து எல்லாமே அப் மூவ் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் பயங்கரமாக போகும். அண்ட் தேர்ட் ஸ்டாக் வந்து பாரத் கேர் பார்த்திங்கன்னா லாங் வேவாக ஒரே மாதிரியே ஒரு மூமெண்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இது அப்வர்ட் சப்போர்ட். ஸோ இந்த என்டையர் ரீஜன் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை திருப்பியும் இப்போ பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இந்த 91 லெவல்ஸை ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இருக்குது. ஸோ ஸ்லோவாக இது வந்து க்ராஸ் ஆகிரும். ஸோ இது வந்து 100க்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. இங்கே லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டாக்கோட அப்பவும் இந்த பாயிண்டில் ஏகப்பட்ட டைம் வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் டைம் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து பை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு பையாக இருக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிம்பிளான பிக். நான் ரொம்ப கஷ்டமான லாஜிக்லாம் யோசிக்கல. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறது சிம்பிளான பிக். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ரீஜன்ஸ்லாம் ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ திருப்பியும் அதே சப்போர்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 86 லெவல்ஸில் வச்சுக்கோங்க, வச்சு நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்கும். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் ஆல்ரெடி ரிஜெக்ஷன் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த டைம் வந்து இது க்ராஸ் ஆகிறதுக்கு தேர்ட் டைம் வந்து ஒரே கன்யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயம் இது வந்து க்ராஸ் ஆகிட்டு மேலே போக நிறையா சான்சஸ் இருக்குது. அப்பர் டார்கெட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் இஸ் அரௌண்ட் 100 வந்து ஈஸி ஹிட் ஆயிரும். ஸோ 100 வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10% இந்த ஸ்டாக் வந்து இந்த வீக் கொடுக்கும். ஸோ இது வந்து மல்டி பேக்கர் கூட சொல்லலாம். 10% வந்து இந்த ஸ்டாக்கும் வீக்லி மூவ்மெண்ட் கொடுக்குறது நீங்கள் பிக் பண்ணுறது கஷ்டம். ஃபோர்த் ஸ்டாக் வந்து கேஸ்ட்ராயில் இந்தியா. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் பொசிஷனல் பைன்னு கூட நீங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கன்டினியூஸாக நான் ஒரு மல்டிபிள் வீக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரே ரேஞ்ச் மோன்லேயே அப்படியே ஸ்லோவாக இதாக இருக்குது. லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆகிடுச்சு.
அப்புறம் இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் நடக்குது. ஸோ இது வீக்லி சார்ட். ஸோ கன்சல்டேஷன் ஃபேஸ் நடக்குது. ஸோ இப்படி ஒரு ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு அப்புறம் கன்சல்டேஷன் ஃபேஸ் இருந்தால் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஈஸியாக பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் டார்கெட் வந்து 160, இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா 160 வரைக்கும் ஈஸியாக போகும். 130 லெவல்ஸ் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக 160 வரைக்கும் போகும். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 150 வச்சுக்கோங்க. கிராஸ் ஆனால் நீங்கள் 160 வரைக்கும் போகலாம். ஸோ ரெண்டாவது 50 மூவிங் ஆவரேஜை திருப்பியும் எடுத்திருக்க சப்போர்ட்டாக. ஸோ யூஸ்வலி இது வந்து ரொம்ப நாளாக 50 மூவிங் ஆவரேஜ்க்கு பிரேக் பண்ண முடியாமல் அது கீழே தான் போயிட்டு இருந்திருக்கு பாஸ்ட் ஃபியூ டேஸாக. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட்ஸ் வந்து கன்டினியூஸாக எடுத்திருக்கு. ஸோ இது ஸ்ட்ராங் ஏரியா ஆஃப் 120 இஸ் ஸ்ட்ராங் ஏரியா ஆஃப் பையாக இருந்திருக்கு கேஸ்டர் ஆயிலுக்கு. திருப்பி ஒரு அப்வர்ட் மூவ் கேஸ்டர் ஆயில் எதிர்பார்க்கலாம். உங்கள் அப்வர்ட் டார்கெட் கீப் யுவர் அப்வர்ட் டார்கெட் இஸ் 150 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 160. ஸோ அதான் இதோட ஹையஸ்ட் லெவல். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து உஜ்ஜீவன் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் ஒரு அப்வர்ட் மூவ் கொடுத்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக். உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 188 இருக்கும். ஸோ பட் இது வந்து அப்வர்ட் மூவ் கொடுத்துச்சுன்னா பயங்கரமான ஒரு மேசிவ் மூவாக இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் இதோட அனாலிசிஸ் காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு 190 லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. பட் ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. ஒரு ஃபால் இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிட்டு ட்ரெண்ட்லேருந்து கன்சல்டேஷன் ஃபேஸ்லேருந்து மேலே போகுது. ஸோ இந்த 50 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போகும்போது 216 நீங்கள் வாங்கலாம். உங்கள் டார்கெட்ஸ் வில் பி அரௌண்ட் 237. ஸோ உங்கள் டார்கெட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நல்லா இருக்கிறனால தான் இந்த எடுக்க சொல்கிறேன். 1:2 கிட்ட இருக்குது. ஃபைனல் ஸ்டாக் வந்து இது வந்து பியூர்லி ஃபார் இஃப் இந்த மே மந்த் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறீங்க, அடுத்த 2 வீக்ஸ் அடுத்த 1 மந்த் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 to 20% கூட ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் அந்த சப்போர்ட் ரீஜன். இந்த சப்போர்ட் ரீஜன்லேருந்து ரீட்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் இப்போ ஹிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுது. யூஸ்வலி நீங்கள் இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம் மல்டிபிள் டைம்ஸ் இதே சினாரியோ பாஸ்ட்லி நடந்திருக்கு. 50 மூவிங் ஆவரேஜை எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து கிராஸ் ஆகிடுதோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்வர்ட் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ வென்எவர் இட்ஸ் ஃபால்ஸ்னால் ஒரு நல்ல டவுன்வர்ட் மூவ் கொடுக்குது. ஸோ இது வந்து தேர்ட் டைம் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம் வென்எவர் காஸ் இட்ஸ் கோஸ் அப் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி லோவர் பாட்டம் அவுட் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டார்கெட்ஸ் வந்து ஈஸியாக 40 வரைக்கும் வரும். ஸோ வந்து அவசரப்பட்டு 2 rupees வருது 3 rupees வருது செல் பண்ணாதீங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 40 வரைக்கும் உங்களுக்கு அப்வர்ட் மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். லாஸ்ட் 50 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. பட் இதோட ஹையஸ்ட் ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 63 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் போகும் சொல்ல, பட் ஒரு ரீசனபிளாக ஒரு 40 லெவலுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு 36 to 40 நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்தோடனே நீங்கள் ட்ரையல் பண்ணலாம் உங்கள் ஸ்டாப் லாஸை. ஸோ நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த வீக்லி பிக்ஸ். ஸோ போன வீக்ஸ் நீங்கள் நான் சொன்ன ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கி பை பண்ணியிருந்தீங்க, என்னென்ன ப்ராஃபிட் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.